உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சாட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அது ஒரு காட்டுப்புறம். அங்கு ஒரு பௌத்த துறவிகள் தங்குகின்ற மடம். அங்கு வாழும் துறவிகள் அங்குள்ள அழகிய தங்கத்தினாலான புத்தர் சிலையை வணங்குவதோடு அங்கு வந்து செல்கின்ற மக்களை அறவழியில் நல்வழிப்படுத்தி கொண்டு இருந்தனர். நாட்கள் அழகாக கழிந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் பிற மதங்களை அழிக்கின்ற படையொன்று படையெடுத்து அந்த பகுதிக்கு வர இருந்ததை அந்த பௌத்த துறவிகள் அறிந்து கொண்டனர். நிச்சயம் இந்த பகுதிக்கு வந்தால் தங்களுடைய புத்தர் சிலையை அவர்கள் தகர்த்து விடுவார்கள் என்பதை நன்கு அறிந்தனர். எப்படியும் அந்த படை இந்த மடாலயத்திற்கு வந்து சேர்வதற்கு இன்னும் 2 நாட்கள் பிடிக்கும் என்பதை அங்கிருந்த துறவியொருவர் தெளிவுபடுத்தினர். என்ன செய்வது என்று அங்குள்ள அனைத்து துறவிகளும் ஆலோசனை செய்தார்கள். யாருக்கும் எந்த வழியும் பிறக்கவில்லை. வந்து கொண்டிருக்கின்ற படையோ மிகவும் கொடூரமான படை. பிற சமயத்தவர்கள் தொழுகின்ற ஆலயங்களை அழித்து உருவச் சிலைகளை எடுத்து நீர்நிலைகளில் போட்ட வண்ணம் அந்த படை முன்னேறி வருவதை அறிந்தார்கள். இறுதியாக எந்த முடிவும் எடுக்காத நிலையில் அனைவரும் அங்கிருந்து புறப்பட தயாரானார்கள். அப்போது ஒரு பௌத்த துறவி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கின்றது என்று கூறினர். அது எதனையும் செய்ய முடியாத இறுதி கட்டம். படைகள் மிகவும் நெருங்குகின்ற நிலை என்பதால் அவர் கூறியதை அனைவரும் செவிமடுத்தனர். உடனே களிமண்ணிலே நீரை ஊற்றி நன்கு குழைத்து அந்த சேறை எடுத்து அந்த தங்கத்தினால் ஆன புத்தர் சிலை மீது எற்றிக்கொண்டார் அந்த இளம் பௌத்த துறவி. சுற்றி நின்ற ஏனைய துறவிகள் வியந்து விட்டார்கள். இது என்ன, கடவுளின் மீது களிமண்ணை பூசுவதா, சேற்றை அள்ளி அப்புவதா என்று ஆச்சரியத்தில் இருந்தனர். ஆனால் அந்த துறவியோ விரைவாக அங்குள்ள அனைத்து களிமண்ணையும் எடுத்து அந்த தங்க புத்தர் சிலையின் மீது முழுவதுமாக அப்பி மறைத்துவிட்டு அங்கிருந்து அனைவரும் சென்று விட்டார்கள். காலங்கள் உருண்டு ஓடின. நீண்ட காலங்களுக்கு பின்னர் அதே பௌத்த மடாலயத்துக்கு இப்போது புதிய மக்கள் குடியேறினர். அவர்களுடைய வாழ்க்கை மெதுமெதுவாக முன்னேறிக்கென்று வருகின்ற நிலையிலே அந்த மடாலயத்தை அவதானித்த ஒரு துறவி அங்கு இருந்த களிமண் மேடு ஒன்றை அவதானித்தார். அதனுடைய ஒரு பகுதியிலே ஒரு ஒளிவிட்டு பிரகாசிக்கும் பகுதியை கண்டார். அங்கே வந்தவர் அதனை மெதுவாக அங்கு படிந்திருந்த களிமண் அடுக்குகளை அகற்றத் தொடங்கினார். என்ன ஆச்சரியம்! முழுவதையும் அகற்றி முடித்த பின்னர் அழகிய தங்கத்தினால் அமைந்த புத்தர் சிலை காணப்பட்டது. அன்று அந்த இளம் துறவி எடுத்த முடிவு, களிமண் சேற்றினை கடவுள் மீது அப்பியதால் இன்று இவர்கள் காணுகின்ற அந்த தங்கத்தினாலான புத்தர் சிலை நிலைத்து கம்பீரமாக ஓங்கி நின்றது. சில சமயம் ஒருவேளை அந்த துறவி களிமண்ணினால் அந்த சேற்றை தங்கத்தினாலான புத்தர் சிலை மீது அன்று அப்பாது இருந்திருந்தால் இன்று இந்த புத்தர் சிலை எஞ்சியிருக்காது. இந்த கதை எமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால், எங்களுடைய வாழ்விலும் நாம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எம்மை சுற்றியுள்ள பலர் எம்முகத்திலே சேற்றை அப்புவார்கள். எம்மை பற்றி இழிவாக கூறுவார்கள். நாம் இவற்றை கண்டு கலங்கி மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. எம் வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று கருத வேண்டும். இந்த அவமானங்களும் இன்னல்களும் என்றோ ஒரு நாள் மறைந்து சென்றுவிடும். எவ்வாறு புத்தர் சிலை மீது காணப்பட்ட களிமண் அடுக்குகளை களைந்த போது உள்ளே தங்கத்தினாலான புத்த பெருமான் ஜொலித்தாரோ, அதே போலவே நாங்களும் எம்மீது சுமத்தப்படுகின்ற அவதூறுகள் ஒரு புறம் இருக்க, எமக்கு நாமே அள்ளி தடவிக்கொள்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. கோபப்படுதல், எம்மை நாமே தாழ்வாக நினைத்து கொள்ளுதல், எம் தலைவிதியை நொந்து கொள்ளுதல், சுயநலத்தோடு இருத்தல் என்று பல்வேறு இழிவான குணங்களை, தவறான மனப்பாங்குகளை, எதிர்மறை எண்ணங்களை எமக்கு நாமே சேராக அள்ளி அப்பி வைத்துள்ளோம்.
எப்போது இந்த சேறுகளை நாம் அகற்றுகின்றோமோ அப்போது எம்முள் இருக்கின்ற தங்கத்தினாலான புத்தரை இந்த உலகத்தில் நாம் காண்பிக்க முடியும். அன்று அந்த பௌத்த துறவி தங்க புத்தர் சிலை மீது சேற்றை தடவிவிட்டு சென்ற பின்னர் அவ்விடத்திற்கு வந்த ஆக்கிரமிப்பு படையினரின் கண்களில் அது வெறும் சேறாகவே தெரிந்தது. அந்த இடத்திலே அந்த வணக்கத்துக்குரிய புத்தர் சிலை அவர்களுக்கு தென்படவில்லை. அதனால் இன்றும் நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கின்ற புத்தர் சிலையைப் போல நாமும் எம் வாழ்வில் எம்மீது சுமத்தப்பட்ட அவமானங்களை கைவிட்டு இயற்கை உணர்வுடையவர்களாகவும் இறை உணர்வுடையவர்களாகவும் நன்றி உணர்வுடையவர்களாகவும் வாழ்ந்து இவ்வுலகத்திலே நேர் மனப்பாங்கு உள்ளவர்களாக எம்மை சுற்றியுள்ள அனைவரையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.